ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்றைக்கி சூப்பராக ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பச்சரிசி வச்சு சூப்பராக ஒரு உப்புமா பர்ஃபெக்டான அளவில் எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன், கிராம்பு 2, பட்டை 2, ஜாதி பத்திரி, 15 பல் பூண்டு ஆட் பண்ணிடலாம். ரெண்டு இன்ச்சு அளவு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுன்னா உப்புமாவோட இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வெங்காயம் 2 நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கி விட்டுடலாம். தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். புதினா இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிடுறேன். புதினா ஃப்ளேவரில் இந்த உப்புமா சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுடுறேன். வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ரெண்டு கப் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த தாளிப்பு தான் இந்த உப்புமாவுக்கே ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்க போகுது. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்புலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணுற உப்புமாவில் இதை ஆட் பண்ணிடலாம். 2 கப் பச்சரிசிக்கு 6 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். க்ளோஸ் பண்ணிடுறேன். சிம்பிளாக ஒரு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. பச்சரிசி உப்புமா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.